ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2000 ரிலீஸ் ஆன ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் மர்டர் ஷி ரோட் அ ஸ்டோரி டு டை ஃபார். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயின் ஒரு ரைட்டர், ரியல் லைஃப் மர்டர் கேசஸை சால்வ் பண்ணுறதுலையுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க. ரைட்டர்ஸ்க்காக நடக்கிற கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக ஹீரோயின் போகிறாங்க. அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டலில் கான்ஃபரன்ஸ்க்காக வந்த இன்னொரு கெஸ்ட்டு கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்பட்டது யாருன்னா, ரஷ்யாவிலேருந்து வந்த ஒரு ரைட்டரு. இந்த கேஸில் போலீஸ் FBI கூட சேர்ந்து ஹீரோயினும் இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. கில்லர் யார், மோட்டிவ் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு ஃபேமஸ் ரைட்டர் ஸ்பீச் கொடுக்கறத காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின், பேர் ஜெசிகா. இவங்க ஸ்பீச் கொடுத்து முடிச்சதும் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடக்க போது வேறு ஃபீல்டில் அச்சீவ் பண்ண நிறைய பேர் இந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்க போகிறாங்க. ரஷ்யாவை சேர்ந்த ஒரு ஃபேமஸ் ரைட்டரோ அங்கே வரப்போகிறாருன்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் கான்ஃபரன்ஸ் நடக்க போகிற ஒரு லக்ஸூரியஸான ஹோட்டலை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து செக்இன்லாம் பண்ணிட்டாங்க. அடுத்து ஒவ்வொரு கெஸ்ட்டாக அங்கே வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிடில் ஏஜ்டு மேனு லக்கேஜோட ஹோட்டலுக்கு வராங்க. இவங்க பேர் வாரன். இவரும் ஒரு ரைட்டர் தான். இவர் கூட ஒரு யங் லேடி இருக்காங்க. இவங்க பேர் பேட்ரிஷியா. இவங்களுக்கு வாரன் தான் மென்டராக இருக்காங்க. ஸோ பேட்ரிஷியாவை ஸ்டூடெண்ட்னே சொல்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போயிட்டுருக்கிற இதே நேரம் ரிசப்ஷனில் ஒருத்தர் ஸ்டாஃப் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் ஃபேமஸ் ரஷ்யன் ரைட்டர், பேர் யூரி. என்ன விஷயம்னா, இவர் ஸ்மோக்கிங் வசதி இருக்கிற ரூமை தான் ரிசர்வ் பண்ணியிருந்திருப்பார் போல. ஆனால் இப்போ அது அவைலபிளாக இல்லைன்னு கோவப்படுறாரு. இந்த அமெரிக்கன்ஸை இப்படி தான் அப்படி இப்படின்னு ஓவராக பேசுகிறாரு. இதை ரெண்டு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னு இப்போதைக்கு நமக்கு தரல. ஆனால் ஒருத்தர் ரஷ்யன் ஆக்சென்ட்ல இங்கிலீஷ் பேசுகிறாரு. ஸோ அவரை ரஷ்யன் இப்போதைக்கு வச்சுக்கலாம். யூரி கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று இந்த ரஷ்யனுக்கு தேவைப்படுது போல. அது என்னெல்லாம் தரல. ரஷ்யன் கூட இருந்தவர் ஒரு என்வலப்பை கொடுக்குறாரு. எப்படியாச்சும் யூரியை கன்வின்ஸ் பண்ணுவோன்னு ரஷ்யன் சொல்கிறாரு. இவர்கிட்ட ஒரு கன் இருக்கு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த கெஸ்ட்டை காட்டுறாங்க. இவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், பேர் வில்லியம். இவர் இன்னொரு லேடி கெஸ்ட் கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இவங்க பேர் பென்னி, ஸ்கேட்டிங்கில் இன்டர்நேஷ்னல் சாம்பியனாக இருக்காங்க. இவங்களுக்குரிய ரூம் சாவியை ரிசப்ஷனில் வாங்கிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஏற்கனவே ரூமில் இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணிக்கிற ஏஜென்சி கெஸ்ட் எல்லாரையுமே கவனிச்சுக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு அசிஸ்டண்ட் அப்பாயிண்ட் பண்ணிக்காங்க போல. ஹீரோயினை கவனிச்சுக்க அப்பாயிண்ட் பண்ண அசிஸ்டண்ட்டோட பேர் ஜானு. அவர் இப்போ ஹீரோயினை மீட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு கேட்கவும் ஹீரோயின் சூட்கேஸில் கொண்டு வந்த கோட்டு கசங்கிடுச்சு போல, அதை ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு காலையில் உங்கள் கோட் ரெடியாக இருக்கும்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. இவரோட அம்மா 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஹீரோயின் எழுதின புக்ஸை தான் அம்மாவுக்கு ரீட் பண்ணி காமிப்பாராம். எங்கள் அம்மாவோட கடைசி காலத்தில் ஆறுதலாக இருந்தது உங்கள் ரைட்டிங்ஸ் தான், அதனால் உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு அசிஸ்டன்ட் ரொம்ப அன்பாக பேசுகிறாரு. அடுத்து வில்லியம் கிட்ட அவரோட ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாரு. இவர் பேர் ஜாங். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாங்க போல். ஸோ அவரை பார்ட்னர்னே சொல்கிறேன். இந்த கான்ஃபரன்ஸ்க்கு பென்னி வந்திருக்கிறது ஆச்சரியமாக இருக்குன்னு வில்லியம் கிட்ட பார்ட்னர் சொல்கிறாரு. ஏன்னா லாஸ்ட்டு 3 வருஷமாக பென்னி பப்ளிக்காக தலை காட்டவே இல்லை போல். பென்னி லாஸ்ட்டாக விளாடின ஸ்கேட்டிங் போட்டியில் சொதப்பி கோல்டு மெடல் வின் பண்ணுற சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க போல். தோற்று போனனால தலை காட்டாமல் இருந்தாங்கன்னு வில்லியம் சொல்ல, என்ன இருந்தாலும் அவங்க ஒரு பெஸ்ட்டு ஸ்கேட்டர் தானேன்னு இப்போ பார்ட்னர் சொல்கிறாரு. ஏன்னா இவர் பென்னியோட பெரிய ஃபேனு. ஈவெண்ட்டுக்கு ஹீரோயின் வந்திருக்கிறத பற்றியும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. லெக்சர் கொடுக்கறதுக்கு மற்ற ஸ்பீக்கர்ஸை விட ஹீரோயின் கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க போல். எப்படி அவங்க எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு ஹீரோயின் மேலே வில்லியம்க்கு பொறாமையாக இருக்குது. அடுத்த சீனில் யூரி தன்னோட ரூம்குள்ளே என்டர் ஆகிறாரு. தன்னோட பேக்லேருந்து ஒரு மேனுஸ்கிரிப்டை எடுக்கிறாரு. த சீக்ரெட் KGB அப்படின்னு அதில் போட்டிருக்கு. KGB அப்படிங்கிறது சோவியத் யூனியனோட மிலிட்ரி இன்டெலிஜென்ஸு. மிலிட்ரி சம்மந்தப்பட்ட சீக்ரெட்ஸை யூரி எழுதியிருக்கார் போல். ஒருவேளை அந்த ரஷ்யன்ஸ்க்கு தேவையானது இந்த மேனுஸ்கிரிப்டில் கூட இருக்கலாம். இதே நேரம் ஹீரோயினோட ரூமுக்கு வாரனும் ஸ்டூடெண்ட்டும் வராங்க. ஹீரோயினும் வாரனும் பழைய ஃப்ரெண்ட்ஸு. ரெண்டு பேரோட ஃபஸ்ட்டு நாவல்ஸு ஒரே நேரத்தில் பப்ளிஷ் ஆயிருக்கு. ரெண்டுமே அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்கு. அந்த அவார்டு ஈவெண்ட்டில் தான் ஹீரோயினும் வாரனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. வாரன் தன்னோட ஸ்டூடெண்ட்டை ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. 3 பேரும் ஒன்றா டின்னர் சாப்பிட்டுட்டே பேசுகிறாங்க. அப்போ யூரி அந்த பக்கமாக நடந்து போகிறத பார்க்குறாங்க. இவர் தான் KGBயோட முன்னாள் தலைவர்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சோவியத் யூனியன் உடஞ்சு ரஷ்யா ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி KGB நிறைய மோசமான செயல்கள்லாம் பண்ணியிருக்காங்க போல். அதனால் யூரி மேலே ஹீரோயினுக்கு நல்ல ஒப்பீனியன் இல்லை. யூரி ஒரு டேபிளில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒருத்தர் அவர்கிட்ட போய் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக கையை நீட்டுறாரு. இவர் நியூஸ் பேப்பரில் பாலிடிக்ஸ் சம்மந்தமாக ஆர்டிக்கல் எழுதுகிறவர். இவரை காலமிஸ்ட்னே சொல்கிறேன். இவருக்கு யூரி கை கொடுக்காம இன்சல்ட் பண்ணுறாரு. காலமிஸ்ட் எழுதுகிற ஆர்டிகல்ஸில் உண்மையான நியூஸை விட பொய்யான ரூமர்ஸ் தான் நிறைய இருக்கும் போல். உனக்கெல்லாம் எவன் சம்பளம் கொடுக்குறான்னு யூரி இன்சல்ட் பண்ணவும் காலமிஸ்ட் அப்செட் ஆகி அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ எல்லா கெஸ்ட் முன்னாடியும் ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. இவ தான் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற அசோசியேஷனோட பிரசிடென்ட்டு.
இவரோட பேர் ஜோசப், இவரை பிரசிடென்ட்னே சொல்கிறேன். ரைட்டர்ஸு, ஆக்டர்ஸு, ஆத்லீட்ஸு, பொலிட்டீஷியன்ஸ், சயின்டிஸ்ட்னு பல பேர் இந்த அசோசியேஷனுக்கு கிளையண்ட்டாக இருக்காங்க போல். பென்னி, காலமிஸ்ட், யூரி இவங்க 3 பேரும் இந்த வருஷம் வந்திருக்கிற புது கிளையண்ட்ஸு. அவங்கள பற்றி ஃபஸ்ட்டு பெருமையாக சொல்லிவிட்டு பிரசிடென்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. யூரி KGBயோட தலைவராக இருந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி மேனுஸ்கிரிப்டில் எழுதியிருக்காராம். அதில் நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால அதை யாருக்கும் விற்க வேண்டான்னு ரஷ்யன்ஸு $1 million கொடுக்கறத சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு அமெரிக்கன் பப்ளிகேஷன் கம்பெனி யூரியோட மேனுஸ்கிரிப்டுக்கு $2 million கொடுக்க ரெடியாக இருக்காங்க. மண்டே ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி $2 million செக்கை வாங்கிட்டு மேனுஸ்கிரிப்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக தான் யூரி இங்கே வந்திருக்காரு. இதை பிரசிடென்ட் சொன்னதும் கெஸ்ட்ஸ் எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. $2 million இதெல்லாம் கிடைக்கும்னா நான் கொலை கூட பண்ணுவேன்னு பார்ட்னர்கிட்ட வில்லியம் சொல்கிறாரு. மேனுஸ்கிரிப்டில் பல சீக்ரெட்ஸ் இருக்கிறது உண்மையாக இருந்தால் கொலை பண்ணுறதுக்கும் பல பேர் இருப்பாங்கன்னு பார்ட்னர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் யூரி தனியாக நின்றுட்டுருக்கிறப்ப காலமிஸ்ட் அங்கே வராரு. நீ என்கிட்ட பேசின விதம் எனக்கு பிடிக்கலன்னு காலமிஸ்ட் சொல்கிறாரு. யூரி கிட்ட காலமிஸ்ட் ஏதோ டீல்லாம் போட்டிருக்காரு போல். அதனால தான் யூரி இன்சல்ட் பண்ணாலும் காலமிஸ்ட்னால எதிர்த்து பேச முடியல. நீ ஒரு டெவில்னு சொல்லிட்டு காலமிஸ்ட் போகிறாரு. அடுத்து மியூசிக் பார்ட்டி நடக்கிற இடத்துல கெஸ்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க. வில்லியமும் பார்ட்னரும் ஹீரோயின் கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் ரியல் மர்டர்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிக்காங்க போல். நீங்கள் பப்ளிசிட்டிக்காகவும் புக் சேல்ஸ்க்காகவும் தானே அப்படி பண்ணுறீங்கன்னு வில்லியம் கேட்குறாரு. நான் அதை பற்றிலாம் கவலைப்பட்டதே இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த கான்வர்சேஷனை லிசன் பண்ணிக்கிட்டு இருந்த யூரி, பப்ளிசிட்டிக்காக இல்லைன்னா வேறு எதுக்காக க்ரைம் சால்விங்கில் இன்வால்வ் ஆகுறீங்கன்னு கேட்குறாரு. நம்ம இன்வால்வ் ஆகுறதுனால ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அதை செய்கிறது நம்ம கடமைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. உங்ககிட்ட நான் ஆர்கியூ பண்ண விரும்பலைன்னு சொல்லிட்டு யூரி போகிறாரு. இதை அசிஸ்டன்ட் நோட் பண்ணுறாரு. அடுத்து வாரன் தனியாக நடந்து போயிட்டு இருக்கதை பார்த்த ஹீரோயின் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. எங்கே உங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு ஹீரோயின் கேட்க, அவள் எங்கேயாச்சும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பா, அவளோட எனர்ஜிக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாதுன்னு வாரன் சொல்கிறாரு. வாரனுக்கு ஸ்டூடெண்ட் மேலே ஒரு தனி அன்பு இருக்க போல். ஸ்டூடெண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரைட்டர் ஆகணும்னு வாரன் ஆசைப்படுறாரு. என் வாழ்க்கை முடியறதுக்குள்ளே அதை நான் பார்க்கணுன்னு வாரன் சொல்ல, நீங்கள் சாகிறதுக்கெலாம் இன்னும் டைம் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. எனக்கு நானே பாரம் ஆயிட்டேன்னு வாரன் சொல்ல, இதே வார்த்தையை உங்கள் பையன் இறந்தப்பையும் சொன்னீங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாரனோட பையன் இறந்து போயிட்டார் போல். இன்னும் அந்த சோகம் வாரன் கிட்ட இருக்குது. ஹீரோயின் ஆறுதலாக பேசி மோட்டிவேட் பண்ணுறாங்க. நாமே இத்தனை வருஷம் டேட் பண்ணாமே இருக்கோன்னு வாரன் கேட்க, நான் எப்போவுமே பிஸியாக இருந்துட்டேன், உங்கள் கூட குப்பை கொட்டுறதும் கஷ்டம்னு சொல்லி ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அடுத்த சீனில் அசிஸ்டண்ட்டு யூரியோட ரூமை கிராஸ் பண்ணுறப்ப, டே பையா அப்படின்னு யூரி கூப்பிட்றாரு. இவரோட மேனுஸ்கிரிப்டை ஃபோட்டோ காப்பி எடுக்கணுமா, எடுத்து கொடுன்னு யூரி அதிகாரமாக சொல்கிறாரு. அதுக்கு அசிஸ்டண்ட் இருந்துட்டு, நான் ஒன்றும் நீங்கள் வச்ச ஆள் இல்லைன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு யூரி டென்ஷன் ஆகி அசிஸ்டண்ட்டை கெட்ட வார்த்தையிலே திட்டவும் அசிஸ்டண்ட்டு பல்ல கடிச்சிட்டே கோமா அங்கேருந்து போகிறாரு. இதை ரஷ்யன் மறைஞ்சிருந்து நோட் பண்ணுறாரு. இப்போ மணி 10 ஆகுது. வெளியே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. மியூசிக் பார்ட்டியில் யார் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டு வாட்சில் மணியை பார்த்ததுமே அச்சோ டைம் ஆகிடுச்சுன்னு கிளம்புறாங்க. இதே நேரம் ரூமில் படுத்துட்டு இருந்த பென்னி தூக்கமே வராமல் எந்திரிக்கிறாங்க. இதே நேரம் தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருந்த வில்லியம் ஒரு புக்குக்கு $2 million புலம்பிக்கிட்டு இருக்காரு. இதே நேரம் வாரன் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு தன்னோட ரூமுக்கு நடந்து போகிறாரு. அடுத்து 11 மணி ஆகுது. யூரி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு மேனுஸ்கிரிப்ட் எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாரு. அப்போ யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. யூரி கதவை திறக்கிறாரு. ஆனால் வந்தது யாருன்னு நமக்கு காட்டல. அப்படியே கட் பண்ணால் மணி 12 ஆகுது. அசிஸ்டண்ட்டு ஹோட்டலை விட்டு வெளியே வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபு க்ளீன் பண்ணுறதுக்காக யூரியோட ரூம் கதவை தட்டுறாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு ஸ்டாஃபு கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. அங்கே யூரி சோஃபாலே இறந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகி கத்துறாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து பாடியை கிளியர் பண்ணுறாங்க. யூரியை ஷூட் பண்ணிட்டாங்கன்னு மற்ற கெஸ்ட்ஸுக்கு எல்லாம் தெரிய வருது. ஆனால் கன் ஷாட்டு யாருக்குமே கேட்கல. இன்வெஸ்டிகேஷன் இறங்க போகிறீங்களான்னு ஹீரோயின் கிட்ட பார்ட்னர் கேட்க, அதெல்லாம் லோக்கல் போலீஸ் பார்த்துப்பாங்க, நான் இன்டர்வியூலாம் ஆக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் அசோசியேஷன் பிரசிடென்ட் டிடெக்டிவை கூட்டிகிட்டு ஹீரோயின் கிட்ட வராரு. நடு ராத்திரி யூரி கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் சைலன்சர் வச்ச கன்னை யூஸ் பண்ணி யாரோ ஷூட் பண்ணிக்காங்கன்னு பிரசிடென்ட் சொல்கிறாரு. ஹீரோயினை பற்றி டிடெக்டிவ் கேள்விப்பட்டிருப்பார் போல். நீங்கள் தாராளமாக இன்வெஸ்டிகேஷனில் இன்வால்வ் ஆகலான்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தாலுமே கான்ஃபரன்ஸு பிளான் பண்ண மாதிரி நடக்கட்டும்னு பிரசிடென்ட் நினைக்கிறாரு. ஏன்னா கெஸ்ட்ஸ் எல்லாருமே ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக ஆர்வமாக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹோட்டலுக்கு வந்திருக்கிற யாரோ தான் கொலையை பண்ணியிருக்கணும். ஸோ கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புறதுக்குள்ளே கில்லரை கண்டுபிடிக்கணும். இதே நேரம் வில்லியம் இருந்துக்கிட்டு, இந்த கேஸை ஹீரோயின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் சால்வ் பண்ணி காட்டுவோன்னு பார்ட்னர் கிட்ட சொல்கிறாரு. ஏன்னா இது மூலமாக தனக்கு பப்ளிசிட்டிக்கு அதிகமாகும்னு வில்லியம் நினைக்கிறாரு. அடுத்த சீனில் வாரன் குளிச்சுட்டு ரெடியாகி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்டோட ரூமுக்கு போகிறாரு. ஸ்டூடெண்ட்டு இப்போ தான் பெட்டை விட்டு எந்திரிச்சு வராங்க. அவங்க டயர்டாக இருக்கதை பார்த்து என்னாச்சுன்னு வாரன் கேட்க, நைட்டு சரியாகவே தூங்கலைன்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க.
வாரனை உள்ளே கூப்பிட்டு ஒரு பெக் போடுறீங்களான்னு கேட்டு ஸ்டூடெண்ட் ட்ரிங்க் பண்ணுறாங்க. இவன் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் ட்ரிங்க் பண்ண மாட்டாளேன்னு வாரனை ஆச்சரியமாக பார்க்குறாரு. சரி நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்டு பாத்ரூமுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே கிடக்கிற ஸ்டூடெண்ட்டோட கோட்டை வாரன் பார்க்குறாரு. கோட்டு லேசாக கிழிஞ்சிருக்கு. சரி நீ ரெடி ஆகிட்டு வான்னு சொல்லிட்டு வாரன் போயிடுறாரு. அடுத்த சீனில் காலமிஸ்ட்டு எல்லோரும் முன்னாடியும் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரு. அப்போ ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் எழுந்திரிச்சு நேற்று மிட் நைட் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்குறாரு. அது உனக்கு தேவையில்லாத கேள்வி, இருந்தாலும் சொல்கிறேன், நான் என்னோடய ரூமில் தான் இருந்தேன்னு காலமிஸ்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு ரிப்போர்ட்டர் ப்ரூஃப் கேட்குறாரு. நேற்று நைட்டு யூரியும் காலமிஸ்ட்டும் காரசாரமாக பேசிக்கிட்டதை ரிப்போர்ட்டர் பார்த்துருக்கார் போல். அதனால் யூரியை கொலை பண்ணது காலமிஸ்டாக இருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட காலமிஸ்ட்டு நீ ஒன்றும் இங்கே ஜட்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டரை ஆஃப் பண்ணுறாரு. இதே நேரம் ஸ்டூடெண்ட்டு குளிச்சு ரெடியாகி ரூமை விட்டு வெளியே வராங்க. அப்போ அந்த பக்கமாக போன ஹீரோயின் ஸ்டூடெண்ட்டோட முகம் டல்லாக இருக்கிறத பார்த்து நீ ஓகேவா இருக்கியான்னு கேட்குறாங்க. தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அவ்வளோதான்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரைட்டராக இன்னும் அங்கீகாரம் கிடைக்கல. தன்னோட மென்டராக இருக்கிற வாரன் பெருமைப்படுற அளவுக்கு சாதிக்கணும்னு ஸ்டூடெண்ட் விரும்புகிறாங்க. அதுவே ரொம்ப அப்சஷனாக மாறிடுச்சுன்னு ஹீரோயின் கிட்ட ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. இந்த போட்டி நிறைஞ்ச உலகத்தில் கொஞ்சம் அப்சஷன் இருக்கிறதும் நல்லதுதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. அடுத்த சீனில் 2 FBI ஆஃபீஸர்ஸ் ஹோட்டலுக்கு வராங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் ரூமில் இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ அசிஸ்டண்ட்டு ஹீரோயினோட கோட்டை சொன்ன மாதிரியே ரெடி பண்ணி கொண்டு வராரு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பர்த்டே பார்ட்டி கூப்பிட்றாங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்லுவோம். நீ போய் என்ஜாய் பண்ணிட்டு வா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. உங்களுக்கு நைட்டு நடந்த விஷயம் தெரியுமான்னு அசிஸ்டன்ட் கேட்குறாரு. தெரியும்னு ஹீரோயின் சொன்னதும் ஓவராக பேசுகிற யூரிக்கு இது தேவைதான்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. ரூடாக பேசுகிறதுக்காகலாம் கொலை பண்ண ஆரம்பித்தா உலகத்தில் பாதி பேர் உயிரோடே இருக்க மாட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வில்லியமும் பார்ட்னரும் கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யூரி கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவர் வச்சிருந்த மேனுஸ்கிரிப்ட் மிஸ்ஸிங். அப்படின்னா மேனுஸ்கிரிப்டுக்காக தான் யூரி கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு வில்லியமுக்கு தோணுது. ஏன்னா யூரியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு புதுசு. ஸோ இங்கே அவருக்கு எதிரிகள்னு யாருமே இருக்க முடியாதுல்ல. போன வருஷம் யூரி எழுதின ஒரு நாவல் பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த நாவல் ரொம்பவே மோசம்னு நிறைய ரிவ்யூவர்ஸ் சொல்லி பார்ட்னர் கேள்விப்பட்டிருக்காரு. ஒருவேளை அந்த நாவல் பிடிக்காத யாராவது கொலை பண்ணிக்கலாமோன்னு பார்ட்னருக்கு தோணுது. ஆனால் வில்லியமோட தியரி என்னன்னா, யூரியோட மேனுஸ்கிரிப்டில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கு. அது வெளியே வர விரும்பாத அவரோட நாட்டை சேர்ந்தவங்க தான் கொலை பண்ணியிருக்கணும். பக்கத்து டேபிளில் ஹீரோயின் உட்காந்துருக்கதை பார்த்த வில்லியம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. என்னோட அனுபவத்தில் மர்டரை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க தான் கில்லராகவே இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இன்வெஸ்டிகேஷனை மிஸ்லீட் பண்ணுவாங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் பார்ட்னர் வேகமாக வில்லியமை பார்க்குறாரு. ஏன்னா வில்லியம் தான் கேஸை சால்வ் பண்ணுறதுல மும்முரமாக இருக்காரு. இதே நேரம் பிரசிடென்ட் கிட்ட FBI ஆஃபீஸர்ஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்த வில்லியம் யார் அந்த 2 பேர், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அவங்க FBIன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயின் எப்படி கரெக்டாக சொல்கிறாங்கன்னா, லெஃப்ட் காதுக்கு பின்னாடி வாக்கி டாக்கியோட இயர்பீஸ் தெரியுது. ரைட் சைட் ஸ்லீவில் ஒரு பல்ஜு தெரியுது. ஏன்னா அதுக்குள்ளே தான் வாக்கி டாக்கியோட மைக் இருக்கும். கோட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அது FBI ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுக்கப்படுற 9mm செமி ஆட்டோமேட்டிக் கன்னு. இவ்வளோ விஷயங்களை ஹீரோயின் கவனிச்சிருக்காங்க. நீ FBI ஆஃபீஸரே சஸ்பெக்ட்னு சந்தேகப்பட்டுட்டேன்னு சொல்லி வில்லியமை பார்ட்னர் கிண்டல் பண்ணுறாரு. அந்த இடத்துல யாரோ ஒரு ஆள் ஹேண்ட்பேக்கோடு உட்காந்துருக்கதை ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. இவர் யாருன்னு தெரில, இப்போதைக்கு ஸ்ட்ரேஞ்சர்னு வச்சுக்கலாம். அடுத்த சீனில் அசிஸ்டன்ட் தன்னோட காரில் ஏதோ ஒரு என்வெலப் கவரை வைக்கிறாரு. இதை ரஷ்யன் வாட்ச் பண்ணுறாரு. இதே நேரம் காலமிஸ்ட்டை FBI விசாரிக்கிறாங்க. 70s காலமிஸ்ட்டு அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ்க்கு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டீஸை கவர் பண்ணியிருக்காரு. அதனால் காலமிஸ்ட்டுக்கும் யூரியோட மரணத்துக்கும் தொடர்பு இருக்குமோன்னு FBI சந்தேகப்படுறாங்க. நேற்று நைட்டு யூரிக்கிட்ட அப்படி என்ன பேசுனீங்கன்னு FBI ஆஃபீஸர் கேட்குறாரு. என்ன விஷயம்னா, காலமிஸ்ட் ஒர்க் பண்ணுற பப்ளிஷிங் கம்பெனி தான் யூரியோட புக்கை வாங்குறதா சொல்லியிருக்காங்க. 6 வாரத்துக்கு முன்னாடி காலமிஸ்ட்டு யூரி கூட சேர்ந்து புக் டூர் பண்ணுறதுக்காக டீல் போட்டிருக்காரு. நேற்று நைட்டு டின்னர் டைமில் யூரி ஓவராக பேசினது காலமிஸ்ட்டுக்கு பிடிக்கல. மற்றபடி எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு காலமிஸ்ட்டு சொல்கிறாரு. அடுத்த சீனில் அசிஸ்டண்ட்டு ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு காருக்கு நடந்து போகிறப்ப ரஷ்யனு கன்னோட வந்து அசிஸ்டண்ட்டை வழிமறிக்கிறாரு. காரை ஓப்பன் பண்ண சொல்லி உள்ளே இருக்கிற என்வெலப் கவரை ரஷ்யன் கேட்குறாரு. இது யூரியோட மேனுஸ்கிரிப்ட்னு ரஷ்யன் நினச்சிட்டாரு. ஆனால் இது அசிஸ்டண்ட் எழுதின ஒரு மிஸ்ட்ரி நாவலை. கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுமே இதை ஹீரோயின் கிட்ட காமிக்கிறதுக்காக வச்சிருக்காராம். இது தெரியாமல் ரஷ்யன் கன்னை தூக்கிட்டு வந்து இப்போ FBI ஆஃபீஸர் கிட்ட மாட்டிக்கிறாரு. அடுத்த சீனில் வாரன் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்காரு. அப்போ வில்லியம் ஒரு ஹோட்டல் ஸ்டாஃபை அங்கே கூட்டிகிட்டு வராரு. ஸ்டாஃபு ஸ்டூடெண்ட்டை காமிச்சு வில்லியம் கிட்ட எதை சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படின்னு வில்லியம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. வில்லியமும் ஸ்டாஃபும் ஸ்டூடெண்ட்டை பற்றி தான் ஏதோ பேசிக்கிறாங்கன்னு வாரன் நோட் பண்ணுறாரு. ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுமே அங்கே உட்காந்து இந்த ஸ்டூடெண்ட்டும் பென்னியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பென்னி லாஸ்ட்டாக ஒலிம்பிக்ஸில் விளையாடினதை ஸ்டூடெண்ட் பார்த்துருக்காங்க போல்.
நம்பர் 1 ரேங்கிங்கில் இருந்த பென்னி அந்த போட்டியில் தோற்று போய் நம்பர் 5க்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன்னு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. அன்றைக்கி ரொம்ப ப்ரெஷராக இருந்தனால போட்டி எனக்கு சாதகமாக அமையலைன்னு பென்னி சொல்கிறாங்க. இந்த பதில் ஸ்டூடெண்ட்டுக்கு திருப்தியாக இல்லை, வேறு ஏதாவது பிரச்சனையான்னு துருவி ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கிடைச்சா அதை பப்ளிஷ் பண்ணலான்னு ஸ்டூடெண்ட் நினைக்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு பென்னி போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ரூமில் இருக்கிறப்ப அசிஸ்டன்ட் கிட்டேருந்து கால் வருது. FBI ஆஃபீஸர் ரஷ்யனை அரெஸ்ட் பண்ணார்ல, அது சம்மந்தமாக அசிஸ்டண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க போல். நீ ஒன்றும் பயப்படாத, நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அப்போ வாரன் அங்கே வராரு. இந்த மர்டர் கேஸில் ஹீரோயின் முழுசாக இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. வந்திருக்கிற கெஸ்ட்டில் யார் வேணாலும் கில்லராக இருக்கலாம். ஸோ எல்லார்கிட்டையுமே ஒரு பதட்டம் தெரியுது. ஹீரோயின் உண்மையை கண்டுபிடிச்சாதான் அந்த பதட்டம் குறையும்னு வாரன் சொல்கிறாரு. அதனால் ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷனில் இறங்கலான்னு டிசைட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் FBI கஸ்டடியில் இருக்கிற அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணுறாங்க. கூட டிடெக்டிவும் இருக்கார். ஒரு ரஷ்யன் வந்து என்கிட்ட மேனஸ்கிரிப்ட் இருக்கதா நினச்சிட்டு திருட ட்ரை பண்ணான்னு ஹீரோயின் கிட்ட அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. யூரியை கொலை பண்ணது ஒருவேளை இந்த ரஷ்யனாக இருக்கலான்னு FBI சந்தேகப்படுறாங்க. அதனால் ரஷ்யன் கிட்ட இன்ட்ராகேஷன் நடந்துகிட்ருக்கு. அதை ஹீரோயினும் இன்ஸ்பெக்டரும் பார்க்குறாங்க. இந்த ரஷ்யனோட பேர் போரிஸ். எதுக்கு ஹோட்டலுக்கு வந்தேன்னு FBI ஆஃபீஸர் கேட்குறாரு. நான் யூரி கிட்ட அவரோட புக்கை பற்றி பேசுகிறக்காக வந்தேன்னு ரஷ்யன் சொல்கிறாரு. உங்கள் ஊரில் புக்கை பற்றி பேசுகிறதுக்கு கன்னோட தான் வருவீங்களான்னு FBI ஆஃபீஸர் கேட்குறாரு. அது என்னோட ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுருந்தேன்னு ரஷ்யன் சொல்கிறாரு. என்ன விஷயம்னா, யூரி தன்னோட புக்கை $2 மில்லியன் பப்ளிஷிங் கம்பெனிக்கு கொடுக்குறதா இருந்தார்ல, அதே $2 மில்லியன் கொடுத்து புக்கை யாருக்கும் விற்கக்கூடாதுன்னு டீல் பேசுகிறதுக்காக தான் சில பேர் ரஷ்யனை அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. மற்றபடி இவர் யூரியை கொலை பண்ண வரலை. இந்த இன்ட்ரோகேஷனை பார்த்துட்டு இருந்த ஹீரோயினுக்கு ரஷ்யன் கொலை பண்ணலைன்னு தோணுது. ஏன்னா ஒருவேளை ரஷ்யன் கொலை பண்ணியிருந்தா மேனுஸ்கிரிப்ட் அவரோட கைக்கு போயிருக்கும்ல, தேவையில்லாமல் அசிஸ்டன்ட் பின்னாடி போயிருக்க மாட்டார். இப்போ ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு FBI ஆஃபீஸரோட கைக்கு வருது. யூரியை கொலை பண்ண புல்லட்டு ரஷ்யனோட கன்லேருந்து ஃபயர் ஆகலைன்னு கன்ஃபார்ம் ஆகுது. யூரி கொலை செய்யப்பட்டதுக்கும் மேனுஸ்கிரிப்ட் மிஸ் ஆகிறதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு ஹீரோயினால் உறுதியாக சொல்ல முடியல. ஹீரோயின் வந்திருக்கதை பார்த்த FBI ஆஃபீஸர் இவங்க எதுக்கு இன்வெஸ்டிகேஷனில் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு டிடெக்டிவ் கிட்ட கேட்குறாரு. இவங்க என்னோட கெஸ்ட்டுன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. ரஷ்யன் அரெஸ்ட் ஆனது தெரிஞ்சு அவரை அனுப்பி வச்சவங்க நியூயார்க்கில் இருக்கிற ரஷ்யன் எம்பசியை காண்டாக்ட் பண்ணிக்காங்க போல். அதனால் ரஷ்யனுக்கு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி கொடுக்க சொல்லி FBI ஆஃபீஸருக்கு கால் வருது. அதாவது ரஷ்யனை இனிமேல் கஸ்டடியில் வைக்க முடியாது. அவர் வந்த வேலையை பார்க்குறதுக்கு அமெரிக்கா அலோவ் பண்ணி தான் ஆகணும். ரஷ்யன் மேலேயே கேஸ் இல்லைன்னா அப்புறம் இதுக்கு அசிஸ்டண்ட்டை பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கவும் FBI ஆஃபீஸர்னால பதில் சொல்ல முடியல. அசிஸ்டண்ட்டை விட்டுறாங்க. இப்போ வில்லியம் அங்கே வராரு. ஹீரோயின் கிட்டேயும் டிடெக்டிவ் கிட்டேயும் யூரியை கொலை பண்ணது இன்னைக்கு யாருன்னு தெரியும்னு சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹோட்டலை காட்டுறாங்க. பென்னி பார்ட்னர் கிட்ட போய் கேஷுவலாக பேசுகிறாங்க. ஸ்கேட்டிங் தவிர வேறு ஏதாவது பண்ணலான்னு யோசித்த பென்னி ரைட்டிங்கும் ட்ரை பண்ணிக்காங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்கேட்டிங் கோச் ஆகிறதுக்கும் விருப்பம் இல்லை. அதனால் உங்களை மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஆயிடலான்னு இருக்கேன்னு பென்னி சொல்கிறாங்க. கடினமான பாதையை கடந்து வந்திருக்கீங்க, அந்த கதையவே மக்களுக்கு சொல்லுங்கன்னு பார்ட்னர் என்கரேஜ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் வாரனும் ஸ்டூடெண்ட்டும் பேசிகிட்டு இருக்கிறப்ப டிடெக்டிவ் அங்கே வராரு. ஸ்டூடெண்ட்டை விசாரிக்கணும்னு சொல்லி கூப்பிடவும் என்ன விஷயம்னு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. கொலை நடந்த டைமில் ஸ்டூடெண்ட்டு யூரியோட ரூம்லேருந்து அழுதுகிட்டே வெளியே வந்ததை பார்த்ததுக்கான விட்னஸ் இருக்கதா டிடெக்டிவ் சொல்கிறாரு. வில்லியம் கிட்ட பேசின ஹோட்டல் ஸ்டாஃப் தான் அந்த விட்னஸ்ஸு. அவங்க சொன்னதை வச்சு தான் ஸ்டூடெண்ட்டை வில்லியம் போட்டு கொடுத்துருக்காரு. ஸ்டூடெண்ட்டு அமைதியாக டிடெக்டிவ் கூட போகிறாங்க. திடீர்னு எப்படி ஒரு விட்னஸ் வந்தாங்கன்னு டிடெக்டிவ் கிட்ட வாரன் கேட்குறாரு. ஸ்டூடெண்ட்டு யூரியோட ரூம்லேருந்து வெளியே போனதை பார்த்த ஹோட்டல் ஸ்டாஃபு மிட் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி மதியம் ஹோட்டலுக்கு வந்தப்போ தான் கொலை நடந்ததே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. FBI ஆஃபீஸர் ஸ்டூடெண்ட்டை இன்ட்ராகேட் பண்ணுறாரு. இதை ஹீரோயின், வாரன், டிடெக்டிவ் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு யூரியோட ரூமுக்கு போகவே இல்லைன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்டு அப்புறமா உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஏன்னா FBI ஆஃபீஸர்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது. யூரியோட ரூமில் உடஞ்சி கிடந்த ஒயின் கிளாஸில் ஸ்டூடெண்ட்டோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, ஸ்டூடெண்ட்டு யூரியை மீட் பண்ணி இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அவரோட ரூமுக்கு 11 மணிக்கு போயிருக்காங்க. முன்னாடியே யூரி கிட்ட பேசி பெர்மிஷன்லாம் வாங்கியிருந்திருக்காங்க. KGB பற்றி யூரி சொல்கிறத ஒரு ஆர்டிக்கிளாக எழுதி மேகசினுக்கு அனுப்பலான்னு ஸ்டூடெண்ட் நினச்சிருந்துருக்காங்க. யூரியோட ரூமுக்கு போய் அவர்கிட்ட தான் எழுதின ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட் காமிச்சிருக்காங்க. ஆனால் யூரி ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ நடந்த ஸ்ட்ரகிளில் தான் இந்த ஒயின் கிளாஸ் உடஞ்சிருக்கு. ஸ்டூடெண்ட்டோட கோட்டும் கிழிஞ்சிருக்கு. யூரியை தள்ளி விட்டுட்டு ஸ்டூடெண்ட் அங்கேருந்து வெளியே போயிருக்காங்க. என்கிட்ட கன்னே இல்லை, நான் எப்படி யூரியை ஷூட் பண்ணிக்க முடியும்னு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. இதை FBI ஆஃபீஸர் நம்பலை. ஒருவேளை யூரியோட மேனுஸ்கிரிப்டை வச்சு நீங்கள் ஃபேமஸாக நினச்சிருக்கலான்னு சொல்கிறாரு. ஸோ உண்மை தெரிகிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்டு FBIயோட கஸ்டடியில் தான் இருந்தாகணும். அடுத்து நைட்டில் ஹீரோயினும் வாரனும் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே ஸ்டூடெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க.
ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக அந்த கொலையை பண்ணியிருக்க முடியாதுன்னு வாரன் அடித்து சொல்கிறாரு. இந்த கேஸை சால்வ் பண்ண சொல்லி இவர் ஹீரோயின் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணார்ல, அதுக்கான உண்மையான காரணத்தை ஹீரோயின் கேட்குறாங்க. ஏன்னா வாரன் எதையோ மறைக்கிறாருன்னு ஹீரோயினுக்கு தோணுது. ஏற்கனவே பையனை இழந்த வாரனு ஸ்டூடெண்ட் மேலே ரொம்பவே அன்பு வச்சிருக்காரு. தப்பான இன்வெஸ்டிகேஷனால் ஸ்டூடெண்ட்டுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் பயந்து ஹீரோயினை இன்வால்வ் ஆக சொல்லியிருக்காரு. உங்கள் பையனை பற்றி நீங்கள் அவ்வளோவா ஷேர் பண்ணதே இல்லையேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. வாரனோட பையன் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. ஆப்கானி ரிபல்ஸோட ஆக்டிவிட்டீஸை கவர் பண்ணுறதுக்காக அவர் போனப்போ தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த சோகத்துலேருந்து வாரன் இன்னும் மீண்டு வரல. பையனுக்கு அடுத்து வாரன் அதிகமாக பாசம் வச்சது ஸ்டூடெண்ட் மேலே தான். அவங்க லைஃப் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு வாரன் கவலைப்படுறாரு. நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு ஹீரோயின் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் மேலே போலீஸ்க்கு இருக்கிற சந்தேகம் போகணும்னா கில்லர் இன்னும் வெளியில் தான் நடமாடிட்டு இருக்கான்னு ப்ரூவ் பண்ணாலே போதும். அதுக்கு ஹீரோயின் கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஹோட்டலுக்கு வந்ததும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. கில்லரை நெருங்கிட்டதாகவும் மண்டே ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி கில்லரை அடையாளம் காட்ட போகிறதாகவும் வாரன் கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. இது பக்கத்து டேபிளில் உட்காந்து இந்த வில்லியமோட காதில் போய் விழுகுது. ஹீரோயின் சொன்னது உண்மையே இல்லை. கில்லரை ட்ரிக்கர் பண்ணுறதுக்காக ஹீரோயின் பண்ண ஒரு ஐடியா. கில்லரை கண்டுபிடிக்க வில்லியம் ஆர்வமாக இருக்கார்ல, அவர் மூலமாக இந்த விஷயம் பரவும்னு ஹீரோயினுக்கு தோணுது. இதே நேரம் பார்ட்னரும் பெண்ணியும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கான்ஃபரன்ஸ்க்கு நீங்கள் தனியாக வந்தது ஆச்சரியமாக இருக்குன்னு பார்ட்னர் சொல்கிறாரு. பெண்ணியோட ஹஸ்பண்டு ஈஸ்ட் ஜெர்மனி ஸ்கேட்டிங் டீமுக்காக விளையாடின ஒரு பிளேயரு. ஹஸ்பண்டை பிரிஞ்சு 6 மாதம் ஆச்சுன்னு பெண்ணி சொல்கிறாங்க. அவர் இப்போ எங்கன்னு பார்ட்னர் கேட்குறாரு. ஜெர்மனியில் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கூட ஹஸ்பண்ட்க்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஒரு வாரமாக அவர் யார் கண்ணிலையும் படாமல் தலைமறைவாக இருக்கதா பெண்ணி சொல்கிறாங்க. இப்போ வில்லியம் அங்கே வந்து ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷனில் இறங்கிட்டாங்கன்னு பார்ட்னர் கிட்ட சொல்கிறாரு. கில்லனை அவங்க கண்டுபிடிச்சா நல்லது தானேன்னு பார்ட்னர் சொல்ல, எனக்கு நல்லதில்லை, அவங்களுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சாதான் பேரும் புகழும் எனக்கு கிடைக்கும்னு வில்லியம் சொல்கிறாரு. இந்த கான்வர்சேஷனை பெண்ணியும் கவனிக்கிறாங்க. வில்லியம் அடுத்து பிரசிடென்ட் கிட்ட போய் நான் இன்னும் 24 மணி நேரத்தில் கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறாரு. போகிறவங்க வரவங்களெல்லாம் சந்தேகப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் போகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ரூமுக்கு வராங்க. கூடவே வாரனும் வராரு. இன்னைக்கு நைட்டு ஹீரோயினுக்கு துணையாக இங்கேயே தூங்க போகிறதா வாரன் சொல்கிறாரு. ஏன்னா ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷனில் இறங்கிட்டாங்கன்னு கில்லருக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக தேடி வருவான். அப்படி வந்தால் கில்லரை பிடிச்சிடலாம். அதே மாதிரி ஹீரோயினோட உயிருக்கும் அது டேஞ்சர். அதனால ஹால் சோஃபாலே தூங்கலான்னு வாரன் டிசைட் பண்ணிட்டாரு. நான் ரூமுக்கு போயிட்டு பில்லோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. வந்தது ரூம் சர்வீஸ் பாய். ஹீரோயின் வழக்கமாக தூங்குறதுக்கு முன்னாடி க்ரீன் டீ குடிப்பாங்க போல. சரி, எனக்கு ஒரு கப்பில் டீ எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு பில்லோ எடுக்கிறதுக்காக வாரன் ரூமுக்கு போகிறாரு. ஹீரோயின் பில்லில் சைன் பண்ணி ரூம் சர்வீஸ் பாய் கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் ஹீரோயினோட ரூமை காட்டுறாங்க. வாரன் சோஃபாவில் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் எந்திரிச்சு வந்து பார்க்குறப்ப கதவுக்கு அடியில் ஒரு பேப்பர் கிடக்க. அதை எடுத்து பார்த்தா ஸ்டாப் நவ் ஆர் டை அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோயின் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதை நிறுத்த சொல்லி கில்லர் வார்ன் பண்ணியிருக்கான் போல. வாரன் எந்திரிச்சதுமே இந்த வார்னிங் லெட்டரை ஹீரோயின் காட்டுறாங்க. எப்படியோ கில்லர் நம்மளை நோட்டீஸ் பண்ணிட்டா, இதை போலீஸ்கிட்ட கொடுத்துட்டா ஸ்டூடெண்ட் மேலே இருக்கிற சந்தேகம் கிளியர் ஆக சான்ஸ் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்காக ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்கிறப்ப ஹாலில் ஏதோ கண்ணாடி உடையிற மாதிரி சத்தம் கேட்குது. ஹீரோயின் போய் பார்த்தா வாரனோட கையில் ரத்தம் வந்துட்டு இருக்கு. தன்னை யாரும் ஷூட் பண்ணிட்டு தான் சொல்கிறாரு. புல்லட் பட்டு ஜன்னல் கிராக் ஆகிருக்கத ஹீரோயினும் பார்க்குறாங்க. வெளியே இருந்து ஜன்னல் வழியாக யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க போல். அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஹேண்ட்பேக்கோடு நிற்கிறத காட்டுறாங்க. நடந்த சம்பவத்தை ஹீரோயின் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வாரனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. புல்லட்டு கையில் உரசிட்டு போனனால பெருசாக பாதிப்பு இல்லை. இப்போ டிடெக்டிவ் அங்கே வராரு. வாரன் மேலே பட்ட புல்லட்டும் யூரியை கொலை பண்ண புல்லட்டும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்கிறாரு. 2 புல்லட்ஸ்லேயுமே கீரல் இருக்கு. சைலன்சர் அட்டாச் பண்ண கன்லேருந்து ஃபயர் ஆகிற புல்லட்டில் தான் அப்படி ஒரு கீரல் இருக்கும். புல்லட்ஸில் இருக்கிற கீரல் பேட்டர்ன் கிரிமினல் ரெக்கார்ட்ஸில் மேட்ச் ஆகலை. கில்லர் சைலன்சர் அட்டாச் பண்ணி கன்னை கொண்டு வந்திருக்கானா, கொலை பண்ணுறதுக்காகவே பக்காவாக பிளான் பண்ணி தான் வந்திருக்கான்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. எப்படியோ போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் இதை பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவங்க கில்லர் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஹீரோயினை வேற ஒரு சேஃபான ரூமுக்கு மாற்றுறாங்க. புல்லட்னால ஜன்னலில் ஏற்பட்ட ஓட்டை, செவுத்தில் ஏற்பட்ட ஓட்டைன்னு 2யுமே ஹீரோயின் பார்க்குறாங்க. கில்லர் எங்கேருந்து ஷூட் பண்ணிக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜன்னலுக்கு வெளியே ஏற்றி பார்க்குறாங்க. கீழே பார்த்தா கார்டன் ஏரியா தான் இருக்கு. ஹீரோயின் அங்கே போய் ஒரு வெயிட்டர் கிட்ட இங்கே யாரையாச்சும் ரொம்ப நேரம் நிற்கிறத பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. வெயிட்டர் ஒருத்தரை பார்த்துருக்கார் போல். அந்த ஆள் சடனாக போயிட்டாராம். 2 நாளாக ஹோட்டலில் சுற்றிட்டு இருக்கிற அந்த ஆள் ட்ரிங்க் பண்ணிட்டு கேஷாக தான் பே பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அதனால் அவர் கான்ஃபரன்ஸ்க்காக வந்த கெஸ்ட் இல்லைன்னு தெரிய வருது. ஹீரோயின் அவரோட அடையாளத்தை காட்டுறாங்க. பிளாக் ஜாக்கெட்டும் லெதர் பேக்கும் போட்டிருப்பாருன்னு வெயிட்டர் சொல்கிறாரு. அது நம்ம ஸ்ட்ரேஞ்சர் தான். அடுத்த சீனில் வில்லியம் தனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹெல்ப் கேட்குறாரு. வில்லியம்க்கு அடுத்து யார் மேலேயும் சந்தேகம் வந்திருக்கு போல். அந்த நபருக்கும் யூரிக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் பார்ட்னர் கிட்ட வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணுறாரு.
வில்லியம் சந்தேகப்படுறது வேற யாரும் இல்லை, பென்னி தான். அவங்க ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிட்டதா சொன்னாங்கல்ல. ஈஸ்ட் ஜெர்மன் டீமில் இருக்கிற பிளேயரை பென்னி லவ் பண்ண அதே வருஷம் தான் ஒலிம்பிக்ஸில் தோற்று போய் கோல்டு மெடல் மிஸ் ஆச்சு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா வில்லியம் ஒரு தியரி சொல்கிறாரு. ஒன்று, லவ்வுக்காக வேணும்னே போட்டியில் தோற்று அமெரிக்காவுக்கு கோல்டு மெடல் கிடைக்காம பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா ரஷ்யன்ஸு பென்னியோட ஹஸ்பண்டை கடத்தி வச்சுக்கிட்டு பென்னியை மிரட்டி தோற்று போக வச்சிருக்கலாம். இதை பற்றி யூரியோட மேனுஸ்கிரிப்டில் எழுதப்பட்டிருக்கதா நினச்சி யூரியை கொலை பண்ணியிருக்கலாம். வில்லியமோட தியரியை பார்ட்னர் கொஞ்சம் கூட ஒத்துக்கல. ஒருவேளை பென்னி மேரேஜ் லைஃப்பில் ஹாப்பியாக இல்லாதனால அப்செட் ஆகி போட்டியில் தோற்று போயிருக்கலான்னு பார்ட்னர் சொல்கிறாரு. இதே நேரம் வாரன் நடந்து போயிட்டுருக்கிறப்ப ஸ்ட்ரேஞ்சர் ஃபாலோ பண்ணுறாரு. ஹேண்ட்பேக்கில் கையை உள்ளே விடுறாரு. அப்படி என்ன வச்சுருக்காருன்னு தெரில. வாரனை சுற்றி ஆளுங்க இருக்கவும் ஸ்ட்ரேஞ்சர் தூரமாக நின்று வாட்ச் பண்ணுறாரு. அடுத்த சீனில் FBI ஆஃபீஸர் ஹீரோயினோட ரூமுக்கு வராரு. கூட இன்னொரு ஆஃபீஸரும் இருக்காரு. இப்போ ஹீரோயின் மேலேயே சந்தேகம் வந்த மாதிரி FBI ஆஃபீஸர் பேசுகிறாரு. ரஷ்யா சோவியத் யூனியனாக இருந்தப்ப யூரி ரொம்ப ஆட்டம் போட்டனால அவர் மேலே ஹீரோயினுக்கு ஒரு கடுப்பு இருக்கு. ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கு கோபம்லாம் இல்லை. ஹீரோயினோட ரூம் கதவுக்கு அடியில் கிடைச்ச வார்னிங் லெட்டர் இப்போ FBI ஆஃபீஸர் கிட்ட இருக்கு. அதை அனலைஸ் பண்ணதில் ஒரு சிக்னேச்சரோட இம்ப்ரெஷனும் அதில் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த சிக்னேச்சர் ஹீரோயினோட தான். அந்த இம்ப்ரெஷனுக்கு மேலே தான் ஸ்டாப் நவ் ஆர் டைன்னு எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் ஏதாவது மறைக்கிறீங்களான்னு FBI ஆஃபீஸர் கேட்க என்ன நடந்திருக்குன்னு ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க. கடைசியாக ஒரு லீடை நான் செக் பண்ணணும், எனக்கு 24 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்கன்னு ஹீரோயின் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு FBI ஆஃபீஸர் சொல்கிறாரு. கூட வந்த இன்னொரு ஆஃபீஸருக்கு ஹீரோயின் எப்படி பட்டவங்கன்னு தெரியும். அதனால ஹீரோயினை நம்பி டைம் கொடுக்குறாரு. அடுத்த சீனில் பாரன் தனியாக நடந்து போயிட்டுருக்கிறப்ப ஸ்ட்ரேஞ்சர் மறுபடியும் ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ ஹீரோயினும் அசிஸ்டண்ட்டு வந்து ஸ்ட்ரேஞ்சரை வழி மறிக்கிறாங்க. காலையில் கார்டன் ஏரியாவில் என் ஜன்னலுக்கு வெளியே என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஏன்னா வாரனை ஜன்னல் வழியாக ஷூட் பண்ணது இவர் தான் ஹீரோயின் சந்தேகப்படுறாங்க. அங்கே நான் போகலையேன்னு சொன்ன ஸ்ட்ரேஞ்சர் விட்னஸ் இருக்குன்னு ஹீரோயின் சொல்லவும் ஆமாம் போனேன்னு ஒத்துக்கிறாரு. ஏன் சடனாக கிளம்பி போனீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. எனக்கு பக்கத்தில் இருந்த மரத்தில் ஏதோ ஃபோர்ஸாக பட்டது மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னு ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறாரு. அது சரி, யார் நீங்கள், இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் டக்குன்னு பேக்குள்ளே கையை விடுறாரு. கன் எடுக்க போகிறாருன்னு பார்த்தா வாரன் எழுதின புக் எடுக்கிறாரு. வாரன் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக தான் 2 நாளாக ஹோட்டல்லே சுற்றிட்டு இருக்காராம். ஸோ இவர் கில்லர் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஹீரோயின் அடுத்து கார்டன் ஏரியாவுக்கு போய் அவங்க ரூம் ஜன்னலுக்கு நேராக இருக்கிற மரத்தை செக் பண்ணுறாங்க. அதில் புல்லட் பட்ட மாதிரி ஓட்டு இருக்குது. ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அடுத்த சீனில் ஹீரோயின் பிரசிடெண்ட்டை மீட் பண்ணுறாங்க. யூரி வச்சிருந்த மேனுஸ்கிரிப்டில் அவர் KGBயில் ஒர்க் பண்ணப்போ நடந்த உண்மை சம்பவங்களை எழுதியிருக்காரு. யூரியோட மரணத்துக்கு ரஷ்யன்ஸ் காரணம் இல்லைன்னா கொலைக்கும் மேனுஸ்கிரிப்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் போன வருஷம் யூரி வேற ஒரு நாவல் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த நாவலோட காப்பி கிடைக்குமான்னு ஹீரோயின் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் காரணமாக தான் கேட்குறாங்கன்னு பிரசிடெண்ட்க்கு புரியுது. அந்த நாவலோட காப்பியை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயின் ரூமில் உட்காந்து அதை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரம் வாரனும் ஸ்டூடெண்ட்டும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 2 பேரும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஹீரோயினை இன்வைட் பண்ணுறதுக்காக அவங்களோட ரூமுக்கு வாரன் கால் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் நாவல் படிக்கிறதுனால கால் அட்டன் பண்ணல. ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கிற கதையை நமக்கு சீன்ஸாக காட்டுறாங்க. நாவலில் வர மெயின் கேரக்டரை யூரியை காட்டுறாங்க. அவர் சோவியத் யூனியனில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போகிறாரு. அங்கே ஒரு மிலிட்ரி குரூப் ஃபார்ம் பண்ணுறாரு. ஆப்கான் ரிபல்ஸ் கேம்பில் அந்த 2 பேரை சந்தேகப்பட்டு யூரியோட ஆளுங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர் ஜேர்னலிஸ்ட்டு, இன்னொருத்தர் ஸ்பையை மட்டும் ஷூட் பண்ணுறதுக்கு பதிலாக யூரி 2 பேரையுமே ஷூட் பண்ணுறாரு. இது எல்லாமே நாவலில் யூரி எழுதியிருக்கிற சம்பவங்கள். அடுத்த சீனில் வாரன் ரூமுக்கு வரப்போ ஹீரோயின் அங்கே இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணப்போ நீ அட்டன் பண்ணவே இல்லைன்னு வாரன் சொல்ல, நான் இந்த புக்கை படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லி ஹீரோயின் அதை வாரன் கிட்ட கொடுக்குறாங்க. அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. ஹீரோயின் இங்கே வந்ததுமே வாரனோட திங்ஸை செக் பண்ணிக்காங்க. அவரோட ஹேண்ட்பேக்கில் யூரியோட மேனுஸ்கிரிப்ட் இருந்திருக்கு. அதை எடுத்து காட்டுறாங்க. எப்படி கண்டுபிடிச்சேன்னு வாரன் கேட்குறாரு. யூரியை ஷூட் பண்ணது வேறு யாரும் இல்லை, வாரன் தான். ஹீரோயின் தனக்கு எப்படி சந்தேகம் வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நேற்று நைட்டு ரூம் சர்வீஸ் வந்தப்போ ஹீரோயின் பில்லில் சைன் போட்டு கொடுத்தாங்கல்ல, டேபிள் மேலே அந்த நோட் புக்கில் வச்சு தான் சைன் போட்டாங்க. அதனால சிக்னேச்சரோட இம்ப்ரெஷன் அந்த பேப்பரில் வந்திருக்கு. அந்த பேப்பரில் தான் வார்னிங் லெட்டர் எழுதி கதவுக்கு அடியில் கிடந்திருக்கு. ஹீரோயினோட ரூமில் அவங்கள தவிர இந்த ஒரே ஆள் வாரன் தான். வார்னிங் லெட்டரை எழுதி வச்சதும் வாரன் தான். ஹேண்ட்மேட் சைலன்சரை கன்னில் அட்டாச் பண்ணி தன்னையே ஷூட் பண்ணி காயப்படுத்தியிருக்காரு. ஏன்னா ஸ்டூடெண்ட்டை கொலைப்பள்ளியிலேருந்து காப்பாற்றலான்னு நினச்சிருக்காரு. ஜன்னலில் இந்த ஓட்டை புல்லட் உள்ளே வந்ததுனால ஏற்பட்ட இல்லை, புல்லட் வெளியே போனனால ஏற்பட்டது. அந்த புல்லட்டு தான் கீழே கார்டன் ஏரியாவில் அந்த மரத்தில் வரைக்கும் பட்டிருக்கு.
புல்லட்டு வெளியே வந்த மாதிரி காட்டுறதுக்காக செவுத்துலையும் ஒரு புல்லட்டை ஃபயர் பண்ணிக்காரு. வாரன் ஒருவேளை பழிய தம்மேல போட்டுக்கிறதுக்காக இப்படி செட்டப் பண்ணிக்காரான்னு ஹீரோயின் யோசிச்சிருக்காங்க. ஆனால் யூரி எழுதின நாவலை படிச்சதுக்கப்புறம் இது ஒரு திட்டமிட்ட கொலைன்னு ஹீரோயினுக்கு புரிஞ்சிருக்கு. அந்த நாவலில் ஆப்கானிஸ்தானில் கொலை செய்யப்பட்ட ஜேர்னலிஸ்ட்டு வேறு யாரும் இல்லை, வாரனோட பையன்தான். கொலை பண்ணது யூரி. ஒரு நாள் வாரன் அந்த நாவலை எதேச்சியாக படித்தப்ப அதில் இருக்கிறது பையனோட கதைன்னு ரியலைஸ் பண்ணிக்காரு. ஏன்னா கொலை பண்ணவனால மட்டும்தான் இவ்வளோ டீட்டெயிலாக எழுத முடியும். இத்தனை வருஷம் பையனை இழந்து வலியோடு இருந்துட்டு இருந்த வாரனுக்கு இந்த கான்ஃபரன்ஸ் தான் ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதை சரியாக பயன்படுத்தி யூரியை பழி வாங்கிட்டாரு. தான் செஞ்ச குற்றத்தினால இன்னொருத்தவங்க பாதிக்கப்படுறத வாரனால் தாங்கிக்க முடியல. ஸ்டூடெண்ட்டை காப்பாற்ற நினச்சி ஏதேதோ பண்ணி ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இப்போ வாரனே போலீஸில் சரண்டர் ஆயிடுவார்னு ஹீரோயின் நம்புகிறாங்க. நான் ஒன்று ஷூட் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்னு கேட்டு வாரன் கன் எடுக்கிறாரு. நீங்கள் யூரியை கொலை பண்ணதுக்கு காரணம் இருக்குது, ஆனால் என்ன கொலை பண்ணுற அளவுக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒன்று கெட்டவன் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ எப்பயுமே என்னோடய ஃப்ரெண்டு தானே சொல்லி கன்னை ஹீரோயின்கிட்டே வாரன் கொடுக்குறாரு. கிளைமேக்ஸில் வாரன் சரண்டர் ஆகி FBI ஆஃபீஸர் கிட்ட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் கூட ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. இந்த சம்பவத்தையே கதையாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ரைட்ஸை ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுக்குறதா வாரன் சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட்டு ஒரு ரைட்டராக சாதிக்கணும்னு வாரன் ஆசைப்பட்டாரு. அதுக்கு வாரனோட கதையும் ஒரு அடித்தளமாக இருக்க போகுது. இதே நேரம் ஹீரோயின் கான்ஃபரன்ஸில் ஸ்பீச் கொடுக்குறாங்க. வாரன் மாதிரி ஒரு நல்ல மனுஷனோட இதயத்தை அவரை சுற்றி இருந்த உலகம் கல்லாக்கிடுச்சு. கடைசியில் ஒரு பெரிய தப்பை பண்ண வச்சிருச்சு. நம்ம மனசோட காம்பஸ் எப்போவுமே நேராக இருந்துச்சுன்னா நல்லதே நடக்கும். தப்பு பண்ணவங்களுக்கு காலமே தண்டனை கொடுக்கும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்